பாகிஸ்தானின் பிரபலமான ஒரு நடிகை ஜர்னிஷ் கான், அவங்க வந்துட்டு ஷோபிஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியாகிறது அப்படின்னு முடிவெடுத்து இஸ்லாத்தை பரிபூர்ணமாக இனிமேல் பின்பற்ற போகிறேன், இனிமேல் நான் வந்து இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகள்லாம் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஆனால் அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாக்க, நான் வந்து நபிகள் நாயகத்தை வந்து கனவுல கண்டேன், அந்த ஒரு எமோஷனல் தான் எனக்கு இப்படி மாற்றிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான சினிமா துறையிலிருந்து அவங்க வெளியானது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு காரணமாக வந்து நபிகள் நாயகத்தை கனவுல கண்டேன்னு சொல்கிறது இல்லை, அது வந்து தவறானது. ஏன்னாக்க நாம் வந்து யாரையாவது மனசில் நினச்சிட்டு சும்மா படுப்போம், அவங்களே கூட கனவுல வருவாங்க. ஒரு அதிகமான ஒரு பிரியம் வைக்கிறவங்க அந்த கனவுல வரக்கூடியது. ஏன் சினிமா ஆக்டரு, சினிமா நடிகைகள்லாம் பல பேருடைய கனவுகளில் வராங்க. காரணம் அது வந்து அந்த எண்ணத்துலேயே அப்படி படுக்கிறதுனால. இப்போ வந்து நபிகள் நாயகத்தை வந்து இவங்க வந்து நேரில் பார்த்தது கிடையாது. நபிகள் நாயகத்துடைய ஒரு முன்னறிவிப்பு என்னன்னாக்க, ஹதீஸ் என்னன்னாக்க, என்னை யார் இப்போ நேரில் பார்க்குறீங்களோ அவர்கள் தான் கனவிலும் பார்ப்பார் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, அந்த காலத்தில் நபிகள் நாயகம் கூட இருந்த அந்த சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, நண்பர்கள், தோழர்கள், அவர்கள் நேரடியாக நபிகள் நாயகத்தை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அதை வந்து கனவுலேயே அவங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ நபிகள் நாயகம் எப்படி இருப்பாங்க, எந்த உருவத்தில் இருப்பாங்கன்னு நம்ம வந்து நமக்கே தெரியாதப்போ அது எப்படி நாம் வந்து அவங்க தான் நபிகள் நாயகன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ அவங்க அந்த ஹதீஸையை பாருங்கள். என்னை யாராவது கனவில் கண்டால் விழித்தவுடன் என்னை காண்பார், ஏனெனில் சைத்தான் என் வடிவில் வரமாட்டான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா, நூல் புகாரி 6993. நபிகள் நாயகம் அவர்கள் எவர்கள் கனவில் காண இயலும் என்பதை இந்த நபி ஒளி விளக்குகிறது நமக்கு. சரியா? என்னை யாராவது கனவில் கண்டால் விழித்தவுடன் என்னை காண்பார், ஏனெனில் சைத்தான் என் வடிவில் வரமாட்டான். அதனால் நபிகள் நாயகம் உருவில் சைத்தான் வரமாட்டான் அப்படிங்கிறதுனால நேரில் பார்த்தவங்க தான் இந்த உருவத்தில் இவங்க தான் நபிகள் நாயகம்னு முடிவு பண்ண முடியும். ஆனால் சைத்தான் வந்து வேறொரு உருவத்தில் வந்து நான் தான் நபிகள் நாயகம்னு சொல்ல முடியும். அப்படி தான் இந்த நடிகையோட வாழ்க்கையில் நடந்திருக்குது. வேறொரு உருவத்தை வந்து நான் தான் நபிகள் நாயகம் அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதன் மூலியமாக அவர்கள் மாற்றங்கள், மனமாற்றங்கள் ஏற்பட்டுருக்கலாம். அது வேறு விஷயம். ஆனால் நாம் நல்லா புரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் வந்து இது வந்து இந்த மார்க்க அறிஞர்கள், சில போலி அறிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து நான் வந்து நபிகள் நாயகத்தை கனவுல கண்டேன், எனக்கு வந்து அப்படி சொன்னாங்க, இப்படி செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய புரூடாக்கள் விடுறதெல்லாம் பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம தவிர்த்துக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. எந்த ஒரு அதாவது மோசடி பேர்வழிகளுக்கும் ஒரு இடமளிக்காமல் எல்லா விவரங்களையும் சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு. அதனால தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் இஸ்லாத்தின் பேரில் இந்த போலி குருமார்கள்லாம் உருவாகாமல் இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய அந்த முன்னறிவிப்பு. அதுதான் அந்த ஹதீஸ்கள் தான். அந்த ஹதீஸின்படி நம்ம இப்போ பார்க்குறோம், என்னை யாராவது கனவில் கண்டால் விழித்தவுடன் என்னை காண்பார், ஏனெனில் சைத்தான் என் வடிவில் வரமாட்டான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா. இது ஆதாரபூர்வமான ஹதீஸுங்க. ஆக இந்த நடிகை வந்து பார்த்தது நபிகள் நாயகங்கிற பேரில் வேறு யாரையும் பார்த்துருக்குறாங்களா ஒழிஞ்சு நபிகள் நாயகத்தை அவர்கள் கனவுல காண முடியாது. யாரெல்லாம் நேரில் நபிகள் நாயகத்தை பார்க்குறாங்களோ அவர்கள் தான் கனவுலையும் பார்க்க முடியும். அதில் நம்ம நல்ல தெளிவாக இருந்துக்கணும். இதன் மூலம் போலிகள், எத்தனையோ போலிகள் வந்து நம்ம மத குருமார்கள்னு சொல்லி நிறைய வந்து ஏமாறுறது இது மாதிரியான விஷயங்களில் தான். அதனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இது மாதிரியான ஏமாற்று பேர் வழிகள், யாராவது வந்து நான் நபிகள் நாயகத்தை நான் கனவுல கண்டேன், எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்லாம் யாராவது சொன்னால் அது வந்து சுத்த ஹம்பக். அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, யாராக இருந்தாலும் நபிகள் நாயகத்தை நேரில் பார்த்தவங்க தான். இப்போ வந்து யாரும் நபிகள் நாயகத்தை நேரில் பார்த்தவங்க யாருமே கிடையாது.
சஹாபாக்கள் எல்லாம் இறந்து முடிஞ்சு போச்சு. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள்லையும் சரி, நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகும் சரி, யாரெல்லாம் வந்து நபிகள் நாயகத்தை நான் கனவுல கண்டேன்னு சொல்கிறார்களோ அவர்கள் பொய் பேசுகிறார்கள்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த நடிகை வந்து ஜார்னிஷ் கான் decided to leave the showbiz industry after reportedly seeing the Prophet Muhammad in a dream. ஆக இந்த ஜாரிஸ் கான் எடுத்த முடிவு சரிதான். அந்த டிவி தொகுப்பிலிருந்தோ சினிமாவிலிருந்தோ நான் முற்றிலுமாக விலகி நீ இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் நடக்கப் போகிறேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தது, அது ஓகே. அதுக்கு காரணமாக நபிகள் நாயகத்தை நான் கனவுல கண்டேன்னு சொல்கிறது இருக்குது, அது வந்து தவறான ஒரு வாக்கு. அதை வந்து யாரும் நம்ப வேண்டாம். அது வந்து அவர்கள் உண்மையை சொல்கிறாங்களோ பொய் சொல்கிறாங்களோ அது இறைவன் தான் அறிவான். ஆனால் நபிகள் நாயகத்தை யாருமே கனவுல காண முடியாது. அவங்க நேரில் பார்த்தவங்க தான் கனவுல காண முடியுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து.